இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அது சரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் என் அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாத்தீங்களா? உங்க வீட்டு பொண்ணு நல்லா வாழ்றதுக்கு என் அக்கா பையன் பலியாகணுமா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். உங்க பொண்ணு பின்னாடி இப்படி ஒரு காதல் கதை இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எவனையோ கூட்டிட்டு வந்துட்டு இவனதான் கட்டிப்பேன்னு சொல்றா. கட்டி வைக்கலன்னா ஓடி போயிருவேன்னு சொல்றா. என்ன நீ உங்க பொண்ணை இவ்வளவு மோசமா வளர்த்து வச்சிருக்கீங்க? இப்படி பெரியவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுது, ஓடி போயிருவேன்னு சொல்லுது. இருடி நான் பேசுறேன். ஏய், கேட்டியாடி? கேட்டியா? நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்ற? வானதி, உங்ககிட்ட கேட்டு தானே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணோம். இப்ப திடீர்னு வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்ற? பாண்டி மேல காட்டுற அக்கறையில கொஞ்சம் கூட எங்க மேல காட்ட மாட்டியா? நாங்க என்ன நாய்க்குட்டி நினைச்சியா உன் இஷ்டம் போல ஆடுறதுக்கு? இது உன் கல்யாண விஷயமா? அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேச முடியாது. ஒரு நிமிஷம், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். வானதி சொன்ன மாதிரி அவளுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என் மேல இருந்த கோவத்துல அவ உங்ககிட்ட வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டா. நீங்களும் அவளை நம்பி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ இப்படி பண்ணிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க. எங்களுக்குள்ள சண்டை வரலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. எப்படியோ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க இது? இவ பண்ண தப்புக்கு எவன வந்து மன்னிப்பு கேக்குறான்? இவ அசையாம கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கா. ச்சே, இப்படி ஒரு பொண்ணு, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. நல்ல வேலை என் அக்கா பையன் தப்பிச்சிட்டான்னு நினைச்சுக்கிறேன். இப்பவே போய் அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ச்சே, என்னம்மா இவ இப்படி? இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட உங்களுக்கு ஒரு ஒட்டுறவும் கிடையாது. தங்கச்சி தொங்கச்சின்னு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்க போலாம். இருமா கொஞ்சம் வாங்கன்னு சொல்றேன்ல. ஏம்மா, மச்சான் மச்சான் நில்லு மச்சான். மச்சான் வாங்கன்னு சொல்றேன்ல. மச்சான் சொன்ன கேளு மச்சான். மச்சான் அண்ணே இருங்க. அண்ணே சொல்றது கேளு. நீ விடுமா, நீ விடு. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்ல போறேனே தெரியல. இவ பேச்ச நம்பி நான் தலையை கொடுத்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க. நீ வந்து உட்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எதுவும் பேசாத. நீ வண்டியில ஏறு. அண்ணே சொல்றது கேளுங்க நீ. தங்கச்சி என்ன கேட்க சொல்றீங்க? போதும், உங்க வீட்ல வந்து அசிங்கப்பட்டது இதோட போதும். மச்சான் மானத்தை வாங்கிட்டீங்க மச்சான். மச்சான் மச்சான் அண்ணே அண்ணே அண்ணே. பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. உன்னலா சை. ஏய், எங்க மானத்தை வாங்குறதுக்கே இருக்கியாடி நீ? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அடிக்காதீங்க. மானம் கெட்டவளே, இப்படி எங்களை ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டலடி. உனக்காக நான் ஏன்டி என் அண்ணனை இழக்கணும்?